இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். இந்த மாடி தோட்டம் வந்து நான் ஒரு 15 வருஷமாக வச்சிட்ருக்கேன். சொந்த ஊர் வந்து வேலூர். எனக்கு மாடி தோட்டன்றதை விட தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும், விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். இடம் இல்லாததால் நான் மாடியில் வச்சுருக்கேன். எனக்கு கீழெல்லாம் இடம் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, பெரிய இடம் வாங்கி நிறைய தோட்டம் வைக்கணும், காய்கறி பழம் பூ இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும்னு ஆசை. இங்கே சென்னையில் வந்து இடம் பெருசாக வாங்க முடியல. அதனால் இந்த மாடி தோட்டத்தை வந்து நானாக ஆசைப்பட்டு வச்சேன். எங்கள் வீட்டுக்காரும் ஹெல்ப் பண்ணி நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். 15 வருஷமாக வச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து கடைகளில் காய் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிட்ணும். கீரை இதெல்லாம் வந்து விஷமில்லாத கீரை, மருந்தை தெளிக்கிறாங்க, அதை மாதிரிலாம் இல்லாமல் நம்மளே பயிரிட்டு நம்மளே சாப்பிட்ணும். அது டைரெக்டாக நம்ம கையில் கிடைக்கணும். கடையில் வாங்குறத விட நம்ம கையில் கிடச்சி நம்மளே சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால ஆசைப்பட்டு நான் மாடி தோட்டம் வச்சேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ளவர்ஸ் ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே வரேன். இப்போ கொரோனா டைமில் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கீரை வந்து நான் வெளியே வாங்கினதே கிடையாது. கீரை எங்கெங்கேயோ விளையுது. கீரை வந்து எல்லா கீரையுமே நான் பசலைக்கீரையிலேருந்து சக்கரவர்த்தி கீரை, சிறு பசலை, கொடி பசலை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி, கலவை கீரைங்க எல்லாமே என் தோட்டத்தில் கிடைக்கும். அதனால் நான் வெளியே கீரையே வாங்கினதில்லை. முருங்கைக்கீரை முதல் கொண்டு என்கிட்ட இருக்குது. எல்லாமே நான் இதுலேருந்தே வாரத்தில் 3 நாள் கீரை செஞ்சுடுவேன். அதுக்கப்புறம் காய்கறியும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து சுவையாக இருக்கும். நம்ம அறுவடை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் அறுவடை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி சமைக்கிறோன்னா மாடியில் வந்து என்ன காய் இருக்கோ எடுத்துகிட்டு போய் பறித்து சமைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டும் ஒரு சந்தோஷமும். அதுக்காகவே நான் மாடி தோட்டத்தை வச்சுருக்கேன். இப்போது எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றதுன்னா, நம்ம வந்து காய்கறிகள் வெளியே வாங்காமல் நம்ம வீட்டிலேருந்தே காய்கறி எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது அதனுடைய ஆரோக்கியம், மனசு சந்தோஷம் ரொம்ப நிறைவாக இருக்கும். அது சமைக்கும் போதே நமக்கு மனசு நிறைவாயிடும். அதனால நம்ம வந்து சிறு அளவில் ஆரம்பித்தோம்னா ஒரு வீட்டில் இருக்கிற காய்கறி வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அந்த விதையே எடுத்து போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்ல மாடி தோட்டம் பெருசாக்கலாம். இந்த கால டைமில் வந்து நமக்கு எதுவுமே வந்து நல்ல காய்கறிகள்லாம் கிடைக்கிறதே இல்லை. அதனால நம்ம வெளியே வாங்கிறத தவிர்த்துட்டு வீட்டில் நம்மளே பயிரிட்டு நல்லா நாட்டு காய்கறியாக வாங்கி பயிரிட்டு நல்லா வளமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். மாடி தோட்டம் வச்சிட்ருக்கோம், நம்ம வீட்டிலேயே தோட்டம் இருக்கும்போது நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு எக்ஸசைஸ்க்கும் இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தொட்டியெல்லாம் பராமரிக்கும் போது நல்லா இருக்குது. ஆரோக்கியம்ன்றது யோகா பண்ணுறது அது இது எல்லாமே